வணக்கம். இந்த வீடியோவில் 64% அகவலைப்படி புதிய DA/DR உயர்வு சற்று முன் 10/6/2026 ஓய்வூதியர்களுக்கு சார்ந்து ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது குறித்த விவரத்தை பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது அடுத்த அகவலைப்படி உயர்வுக்காக. குறிப்பாக ஜூலை 2026 முதல் அமலுக்கு வரக்கூடிய DA உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி அனைவரிடம் எழுந்துள்ளது. இதற்கு இடையில 8வது ஊதிய குழு தொடர்பான விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வர இருக்கும் மாதங்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய அரசு அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் மொத்த DA 58லிருந்து 60% உயர்ந்தது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியர்களின் வருமானத்தில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. தற்போது அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான அகவலைப்படி உயர்வு குறித்து எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. சமீபத்தில் வெளியான பணவீக்க தரவு இதற்கு முக்கிய காரணம். அரசு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் ஏப்ரல் 2026 சில்லறை பணவீக்கம் 3.48% உயர்ந்துள்ளது. அதேபோல் உணவு பணவீக்கம் 4.2% அதிகரித்துள்ளது. இதனுடன் எரிபொருள் மின்சார செலவு உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல், டீசல், CNG விலையில் ஏற்பட்ட உயர்வு நடுத்தர வர்க்க மக்களுக்கு, தினசரி பயணிகளுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க அரசு ஊழியர்கள் அதிக DA உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவலைப்படி என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு தாக்கத்தை குறைப்பதற்கு அரசு வழங்கும் கூடுதல் தொகை. இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் 1% கணக்கிடப்படுகிறது. அதனால் அடிப்படை சம்பளம் அதிகமானவருக்கு அதிக DA கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள AICPIW தரவின் அடிப்படையில் ஜூலை 2026 முதல் DA சுமார் 3 முதல் 4% உயர வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மார்ச் 2026 AICPIW குறியீடு 149.1 எட்டியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த உயர்வு ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தில் தொடரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 12 மாத சராசரி AICPIW தரவை கணக்கிட்டு பார்த்தால் DA உயர்வு 3.61% இருக்கும் என்று கூறப்படுகிறது. தற்போது 60% இருக்கும் அகவலைப்படி ஜூலை 2026 முதல் 63 அல்லது 64% உயரக்கூடும். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் மீண்டும் கணிசமான உயர்வு ஏற்படும். இந்த DA உயர்வு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதிய குழு சார்ந்த அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலம் பல நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும் என்ற நம்பிக்கை நிலை வருகிறது. இந்த அகவலைப்படி உயர்வு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.